ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பூ தான் நித்திய கல்யாணி பூ. இந்த பூவை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குல்ல, இதுதான் நித்திய கல்யாணி. இந்த பூவை பயங்கரமான மெடிசன் உள்ளது. இதுக்கு வந்து 2 பேர் சொல்லுவாங்க, நித்திய கல்யாணி, சுடுகாட்டு பூ. இந்த பூ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயமா சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த பூவை பார்த்தா, அதாவது சுடுகாட்டு பூ, இந்த பூவை வந்து ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாமல் பார்த்து அவன் சாப்பிட்டுட்டானா அவனுக்கு சுடுகாடே போக வேண்டாம். அவன் பார்த்து சாப்பிடாதனால என்ன சொல்லுவாங்கன்னா சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க. நீ அதாவது நான் என்ன நீ பார்க்க வரலன்னா கடைசியில் நான் ஒன்றை பார்க்க வேண்டியிருக்குன்னு இந்த பூ சொல்லுமா. அப்படி இந்த இதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது. இதான் நித்திய கல்யாணி. இது 2 கலரில் இருக்கும். ஒன்று வந்து இந்த கலரில் இருக்கும், இன்னொன்று வெள்ளை கலரில் இருக்கும். இது வந்து பயங்கரமான ஒரு மெடிசன். இதை எப்படி பறித்து ஒரு ஒன்றா எல்லாம் பறிச்சுட்டு நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டா நல்ல, அதாவது இதில் வெந்நியை வச்சு நல்லா காய்ச்சி தண்ணி வச்சு குடிக்கலாம். இப்படியே சாப்பிட்டா ரொம்ப ஒரு மெடிசன் ஆகுது. இது வந்து அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான செடி. இந்த செடியை வந்து நம்ம இதை பறிச்சுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு, எதுக்காக தண்ணியில் கழுவுறோன்னா நம்ம இந்த ரோட்டு சைடு இருக்கிறனால மண்ணுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை கழுவுறோம். கழுவிட்டு அப்படியே வச்சு சாப்பிட்றோம். பூக்கு அவ்வளோ மகிமை இந்த பூக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.